ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கருப்பு உளுந்தில் செஞ்ச கஞ்சி. அதாவது ஹெல்த் மிக்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை கஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கருப்பு உளுந்தை பற்றி இது அதுன்னு சொல்லணும் அப்படின்றதே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும். அது எஸ்பெஷலி பொண்ணுகளுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கால்சியம் குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே அது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கருப்பு உளுந்து களிக்கு பார்த்திங்கன்னா, மெயினாக கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த கருப்பு உளுந்து கிடைக்காத இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் கிடைக்காது அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, கால்சியம் கம்மியாக இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தை பெற்றுட்டு, அதாவது இடுப்பெலும்பாக இருக்கட்டும், இல்லை மொத்தமாகவே அவங்களோட டோட்டலாக பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். கால்சியம் குறைபாடு இருக்கும்போது அவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் எஸ்பெஷலி பொண்ணுங்க அதிகமாக இது எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நானே இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நான் முன்னாடி கருப்பு உளுந்தில் இட்லி பொடி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் செஞ்சு நானே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அளவாக தான் செஞ்சுருக்கேன். பட் டேஸ்ட்டும் சரி, அந்த ஃப்ளேவரும் சரி சூப்பராக வந்துருந்துச்சு. நீ நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட செஞ்சு வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உளுந்தோட டேஸ்ட் சில பேர்த்துக்கு உளுந்தோட டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லிகிராம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதை நல்லா சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வறுக்கணும். அந்த சட்டுன்னு பொரி வரும் பார்த்திங்களா, அதாவது பொரி மாதிரி கிடையாது, பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா. ஸோ அந்தளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைனாக அந்த பொடி நம்ம அரைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நான் இப்போ வறுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும், லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது சேம் அதிலே பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வறுத்துக்கலாம். இந்த ஒரு ப்ராசஸ் தான் ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா உளுந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுத்து அது நல்லா அந்த ஃப்ளேவர் வரும். அண்டு நம்ம உளுந்து வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் கிச்சன் ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வறுத்ததுக்கப்புறமா நல்லா செவக்க வறுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே நல்லா செவக்க வறுக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவக்க வறுத்துருச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வறுக்க போகிறது பார்த்திங்கன்னா நட்ஸு தான். நட்ஸில் நான் இன்றைக்கி முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஏலக்காயோ இல்லை 2-3 ஏலக்காயோ நீங்கள் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் ப்ளஸ் நமக்கு இதோட நியூட்ரிஷனும் நமக்கு ஆட் ஆன மாதிரி இருக்கும். நம்ம அந்த கஞ்சி செய்யும்போது அந்த டேஸ்ட் நல்லா வரும். அந்த ஆரோமா, அதாவது சில பேர்த்துக்கு ஃப்ளேவர்ஸை பிடிச்சே சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நட்ஸில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்களா, அந்த உளுந்து எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நல்லா அதை நம்ம வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம இன்னொரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் மிக்ஸி அரைப்போம்ல, அந்த மாதிரியான மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா அளவும் கம்மியாக தான் இருக்குது. நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை பெரிய மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பவுடர் நான் அரைச்சிருக்கேன்.
ஸோ ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி சலிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சலிச்சுக்கலாம், இல்லை அப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ணேன், சலிச்செல்லாம் பெருசாக வந்து கப்பியெல்லாம் எடுக்கல. இப்போ நம்ம அரைச்ச பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்திட்டு 1/2 டம்ளர்லேருந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு தனியாக வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 அதாவது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை கலக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கைவிட்டுமே கலக்கலாம். ரொம்ப நம்ம மற்ற கஞ்சி மாதிரிலாம் இது வந்து அடி பிடிக்காது. ஸோ அவ்வளோதான், சூப்பரான கஞ்சி வந்து ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவ்வளோதான், சூப்பரான வந்து ஒரு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிருச்சு. நான் எத்தனையோ ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இது மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. மேபி நீங்கள் 28, 30 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.